அங்கே பாருங்கள், ஆற்றுல தண்ணி கம்மியாக போகுது. கோடை வெயில் அதிகமானனால தண்ணி அப்படியே கம்மியாக தான் போயிட்டுருக்குது ஆற்றுல. ஒரே ஒரு சட்ரு தான் திறந்து விட்ருக்கான். அங்கே பாருங்கள், அங்கே தெரியுதா? ஒரே ஒரு சட்ரு தண்ணி தான் போகுது. தண்ணி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் அதான். அங்கே ஒரு 4-5 பேர் குளிச்சிட்ருக்குறாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் தண்ணி ரொம்ப பச்சை பசேன்னு ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே தண்ணி பசேன்னு இருக்குது. ஆனால் உள்ளே இறங்கி குளிக்கும்போது கூலிங்காக தான் இருக்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள், தண்ணி கட்டாடி மாதிரி இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், இங்கேலாம் தேக்கம். ஆனால் இங்கேலாம் குளித்தோம்னா கொஞ்சம் சூடாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஆனால் அங்கே சலசலன்னு அழகான சிலப்பு அழகாக ஓடுது. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இந்த பக்கமெல்லாம் தண்ணியே இல்லை. இந்த பக்கம் காஞ்சி கிடக்குது. கருன்னு காஞ்சி கிடக்குது. இங்கே பாருங்கள், இங்கே தண்ணி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குது இந்த இடத்துல தண்ணி. அங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது. அங்கேயும் கொஞ்சமாக தான் ஓடுது தண்ணி. அந்த இடத்துல தண்ணி ஃபுல்லாகவே போகுது. போக அந்த இடத்துல ரொம்ப ஆழமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து தண்ணி அதிகமாக வந்தால் தான் இந்த பகுதியில் தண்ணி அதிகமாக வரும். தண்ணி ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா இந்த பகுதி வற்றி போயிடும். பாருங்கள், அந்தாண்ட தண்ணி போகுது, இந்த பக்கம் தண்ணி இல்லை. பாருங்கள், இதெல்லாம் காஞ்சு கிடக்குது. பாரு, சின்ன சின்ன கல் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ரொம்ப இதாக இருக்குது தண்ணி. பார்க்குறதுக்கே ரொம்ப காலை வைக்க முடியாது, காலெல்லாம் சுடும். பாருங்கள், இங்கெல்லாம் தண்ணியே இல்லை. பாருங்கள், இந்த இடமெல்லாம் காஞ்சு கிடக்குது தண்ணி இல்லாமல். ரொம்ப காஞ்சு கிடக்குது. பாருங்கள், இந்த பக்கமெல்லாம் தண்ணியே இல்லை. இனி மழை வந்து ஃபுல்லாக டேமெல்லாம் நம்பினா தான் இந்த பக்கமெல்லாம் தண்ணி வரும். அது வரைக்கும் இந்த பக்கம் தண்ணி வராது. இருக்க வெயில் அதிகமாக இருக்குது. வெயில் அதிகமாச்சுன்னா இன்னும் தண்ணி வறட்சி பற்றாக்குறை எல்லாமே ஏற்படும். பாருங்கள், நம்ம ஊர் ஆற்றுல ஈரோடு காவேரி ஆறு எப்படி காஞ்சு கிடக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. ஈரோடு காவேரி ஆறு காஞ்சு கிடக்குது. பாருங்கள், இந்த புல்லெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள்டா. இந்த பக்கம் சுத்தமாகவே தண்ணி இல்லை. ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடுச்சு. தண்ணியே இல்லை. பாருங்கள், பாறையெல்லாம் தெரியுது ஃபுல்லாக. இனி மழை பெஞ்சு மழை காலம் ஆரம்பித்து மழை பெஞ்சாதான் தண்ணி நமக்கு. அது வரைக்கும் தண்ணிக்கு கஷ்டம்தான். பாருங்கள், எல்லாம் பாறையெல்லாம் காஞ்சு கருவாடாக கிடக்குது. ஒரு முட்டை உடச்சி ஊற்றி ஆம்லேட் செஞ்சால் உடனே வறுவல் ரெடி ஆயிரும். அந்த அளவுக்கு பாறையெல்லாம் சுடுது. பார்க்குறதுக்கே இதாக இருக்குது. தண்ணியே இல்லை. இந்த பக்கம் ஊற்று மாதிரி வருது தண்ணி. இந்த தண்ணி இப்படி போகுது. பாருங்க, வாத்தெல்லாம் மேய்க்கிறாங்க. இந்தா அங்கே வாத்து மேயுது. பாருங்க, வாத்து மேயுது. இந்த இடத்துல சுத்தமாகவே தண்ணி இல்லை. எல்லாம் காஞ்சு கிடக்குது. வாத்தெல்லாம் ஃபுல்லாக மேயுது. பாருங்க, வாத்து மேய்க்கிறாங்க. மழைக்கு அதுக்கும் எப்படி போகுது பாருங்கள். நம்ம ஊர் காவேரி ஆறு எப்படி காஞ்சு கிடக்குதுன்னு பாருங்கள். இந்த குட்டையில் கொஞ்சம் தண்ணி தேக்கமாக இருக்குது. ஆனால் சூடாக இருக்கும். இந்த குட்டை தண்ணி வெறும் சேறு தான் இருக்கும். இந்த குட்டையில் சேரும் கீரமாக இருக்கும். அந்த பக்கமெல்லாம் வாத்து மேயுது. வாத்து அந்த பக்கம் ஒரே ஒரு சட்ரு, மதகு சட்ரு தான் திறந்து விட்ருக்காங்க. அந்த ஒரு சட்டரில் தான் தண்ணி வருது. மீதி சட்டரெல்லாம் பாருங்கள், தண்ணியே இல்லை. மீதி சட்டரெல்லாம் அடைச்சி கிடக்குது. தண்ணி ஃபுல்லாக இருந்தால் தான் சட்டரை திறந்து விட்டாங்கன்னா தண்ணி இங்கெல்லாம் வரும். தண்ணி இல்லாதனால ஒரே ஒரு சட்ரு தான் திறந்து விட்ருக்குறாங்க. இந்த பக்கம் வாத்தெல்லாம் மேயுது பாருங்கள்.